எக்ஸ்ப்ளோஷன் டிங் டிங். எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை டெலிவரி தான் நான் பண்ண முடியும்? பேக்கரியில இருந்து வந்திருக்கேன். வீட்ல யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இத வந்துட்டேன். என்ன தம்பி, வீட்ல நீ தனியா இருக்கியா? பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் கேக்குறீங்க? சைன் வாங்கணும். இத வருங்க வரேன். ஸ்டாம்ப் எங்க இருக்கும்? இங்க தானே இருந்தது. டிங் 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 டிங். ஹட்டோரி இங்க இல்லவே இல்லையே. அநேகமா இங்க தான் இருக்கணும். இந்த வேலைய முடி. இதேதான் நான் கொடுத்தா சரியா தான் இருக்கும். இதுக்குதான் ஹட்டோரி வேணுங்கிறது. அம்மா எதை எங்க வைப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா என்னுடைய பார்வை ஒரு நிஞ்சா பார்வையாச்சே. டிங் டிங். ஓகேப்பா, தேங்க்ஸ். போயிட்டு வரேன். சார் அந்த பார்சல். ஓஹோ, மறந்துட்டப்பா, மன்னிச்சிரு. பரவாயில்ல சார், பரவாயில்ல. வாசனை மூக்கு தொலைக்குது. ப்ளீஸ் ஹட்டோரி, பார்சலை பிரிச்சு என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. இல்ல அம்மா இதை யாருக்காகவாவது வாங்கி வச்சிருக்கலாம். அதனால திறக்க வேண்டாம். எப்படி சொல்ற? இந்த பார்சல் மேல நம்ம பேர் தான் எழுதி இருக்கு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இவங்க 3 பேரையும் இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணலனா அம்மா வரதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்களே. சரி, இந்த பாக்கெட்டை நாம மேல வச்சிடலாமா? வேண்டாம், நான் இது கொத்துக்க மாட்டேன். முடியாது. உள்ள என்ன இருக்குன்னு பாத்தே ஆகணும். வேண்டான்னு சொன்னேன்ல. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதா? ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கொஞ்சம் சவுண்ட் விட்டா உடனே திட்டுறாங்க. சரி, இப்போ எல்லாரும் இந்த இடத்தை காலி பண்ணுங்க. போங்க. ஆமா, பார்க்காம எதுக்கு நிக்கிறீங்க? இப்போ அத சேவ் பண்ணிட்டேன். டிங் டிங். இவங்க படுக்கட்டும், சைலண்டா நம்ம போய் பார்க்கலாம். எங்க போற சிச்சி மாரு? சும்மா சுச்சு. உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ எங்கயாவது எஸ்கேப் ஆயிட்டு வந்தா நான் அப்படி தட்டி வச்சேன் தெரியுமா? அந்த பார்சல்ல என்ன இருக்கும் ஷென்சோ? நான் சொல்றத கேளுங்க. பேசாம அதை ஓபன் பண்ணி பாத்துடலாம். சாப்பிட்ற விஷயம் தான் ஏதாவது இருக்கும். ஹட்டோரிக்கு தெரியாம நம்ம செக் பண்ணலாம். இது என்ன சத்தம்? பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அண்ணா வத்துக்குள்ள நாம இத சாப்பிட்டு முடிச்சோம். அதான் சொன்னல, சீக்கிரம் சாப்பிடுங்க. நான் அவ்வளவு தூரம் சொன்ன அப்புறமும் என் பேச்ச கேட்காம இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களே. என்னால இத நம்பவே முடியல. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களே. அம்மா என்ன நினைப்பாங்க? அவங்க வர வரைக்கும் கூட நம்மளால பொறுமையா இருக்க முடியாதா? இதுல என்ன எழுதிருக்கு பாரு. இது வேற யாருக்கோ வந்த பார்சல். இப்ப நீங்களே இதுல எழுதிருக்கிற அட்ரஸ் படிங்க. இந்த அப்படி. இது பக்கத்து வீட்டு ஆண்டியோட பார்சல். அம்மா இது அவங்களுக்காக வரவழைச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? கெனிச்சி அம்மா வீட்ல தானே இருக்கீங்க? இதோ வர. ஓ கெனிச்சி, எப்படிப்பா இருக்க? அம்மா வீட்ல இல்ல போல இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். வீட்ல நிறைய வேலை இருந்துச்சுல்ல, அதான். சரி, அம்மா என்ன வர சொன்னாங்க. எதுக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல கெனிச்சி? இல்ல எனக்கு தெரியாது. உங்களை எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன்பா. இப்ப பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. என்ன பண்றது ஹட்டோரி? இதனாலதான் அப்போல இருந்து வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னும் எத்தனை தடவை தான் அதையும் சொல்லி காட்டிட்டு இருப்ப? அதை விடுப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன்ட்டி வந்து அம்மாவை கேட்ட நான் என்ன பண்றது? ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு பதிலா இன்னொரு கேக்க வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம். சூப்பர் ஐடியா. அந்த கேக்குக்கு பதிலா இன்னொரு கேக்கு. ஆனா ஹட்டோரி, நம்ம கிட்ட பணமே இல்லையே. அந்த கேக் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலையா? பிக்கி பேங்க்ல இருக்க பைசா வெட்டிடலாமா? அது நான் ஏற்கனவே செலவு பண்ணியாச்சு. ஹட்டோரி கிட்ட பணம் இருக்கும். அவன் மனசு வச்சா செய்யலாம். சொன்னது எஸ்கேப் ஆயிட்டான். அம்மா அப்பா அதோ இருக்காங்க. இப்ப நான் அப்பாவுடைய நிழலா மாற போறேன். எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னங்க எங்க போறீங்க? நீங்க சொல்லுங்க. ஓ பேக்கரிக்கு போறீங்களா? எப்ப என்னென்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. சரி, உள்ள போக வேண்டியதான். நல்ல வாசனையா இருக்கு. பிஸ்கெட்ஸ் வாங்குறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? நான் எதுக்கு வந்த என்ன வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு அது அவ்வளவா பிடிக்காது. தெரியல, எனக்கு என்னமோ இத தான் எடுக்கணும்னு தோணுது. அப்ப சரி, இதையே வாங்கிடுவோம். இத பேக் பண்ணிடுங்க.
இப்ப என்னமோ நான் புத்துணர்ச்சியோட இருக்கிறதா ஃபீல் பண்றேன். உண்மைதாங்க, உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருக்கு. பசங்களா, உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு திறந்து பாருங்க. திறங்க. என்னாச்சு கெனிச்சி? என்னாச்சு சிஷிமாரு? அத திறந்து பாத்துற வேண்டியதுதானே? நான் பண்றேன். வாவ், இது அதே கேக்கு தான். இப்ப அம்மா அப்பா முன்னாடியே இந்த கேக்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ண கெனிச்சி. சரி வாங்க பசங்களா, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடுவோம் இத. வேணாம். அட கெனிச்சி, ஏன் அதை திருப்பி பேக் பண்ற? என்னாச்சு? இது பக்கத்து வீட்டு ஆண்டியோடது. அவங்களுக்கு தான் இது கிடைக்கணும். கெனிச்சி, ஆமா, இவனுக்கு என்னாச்சு? நான் சொல்றேம்மா, ஆண்டிக்காக நீங்க வாங்கி வச்ச பார்சல் இருந்த கேக்க அவன் சாப்பிட்டான். அப்படியா? நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க ஹட்டோரி. அப்படின்னா நான் கடைக்கு போனது கேக் எடுத்தது எல்லாமே உன் வேலை தான் அட்டோரி. என்னதான் கெனிச்சி தப்பு பண்ணியிருந்தாலும் அட்டோரி நீ அதை ரொம்ப சாமர்த்தியமா சரி பண்ணிட்டியே. உன்னை பாராட்டுறேன். எனக்கும் கேக் சாப்பிடணும் போலதான் இருந்தது. ஆனா இவங்களோட சேர்ந்து நானும் ஆடி இருந்தா இவங்களுக்கு யாரு பாடம் சொல்லி கொடுப்பாங்க? டிங் டிங் டிங்.